ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 10th கொஸ்டின் ஃப்ரம் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். எக்சர்சைஸ் 4.3 தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் 7th கொஸ்டின், 8th கொஸ்டின். ஸோ சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.3ல 7, 8, 9 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 10th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி த சைட்ஸ் ஆஃப் அன் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். ஸோ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்ல ரெண்டு கண்டிஷன் வரணும். மெயினாக ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, டூ சைட்ஸ் ஷுட் பி ஈக்குவல். டூ சைட்ஸ் அண்ட் டூ ஆங்கிள்ஸ் ஷுட் பி ஈக்குவல். ஆனால் சைடு தான் மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஸோ நான் வெறும் சைடு பற்றி மட்டும் சொல்கிறேன். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். அப்புறமா இது ஒரு கண்டிஷன். அது தவிர இன்னொரு கண்டிஷன் என்ன, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம், அது தியரம் நான் மறுபடியும் சொல்றேன்னா, சம் ஆஃப் எனி டூ ரேண்டம் சைட் ஷுட் பி கிரேட்டர் than the தேர்ட் சைட். அதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம். ஆனா அதை விட நான் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than the larger side. Sum of two smaller sides should be greater than the larger side. Should be greater than the larger side. அவ்வளவுதான். ஸோ இதான் தியரம் ஒரே வார்த்தையில சொல்லணும். இந்த இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே போதும். இந்த தியரம் ஓகேன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த ஸ்டார் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்பதான் இந்த தியரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than the larger side. லென்த் ஆஃப் larger side. ஸோ இப்போ அந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆனால் நீங்க என்ன பண்ணணும்னா, செகண்ட் கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இதை செக் பண்ண பிறகு தான் இதுக்கு போகணும். ஸோ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். இதுல ரெண்டு சைடு ஈக்குவல். ஓகே. ஸோ ஆனா இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இதோட 6ஓட அதிகமா வருதான்னு கேட்டா இல்ல. 3 சென்டிமீட்டர் பிளஸ் 3 சென்டிமீட்டர் சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு த லார்ஜர் சைட். ஸோ இது தப்பு. இதுல பாருங்களேன், 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் தான். பட் இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா வந்து 4 சென்டிமீட்டர் தான் கிடைக்கும் உங்களுக்கு, விச் இஸ் லெஸ் தேன் 5 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் தப்பு தான். சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் இஸ் லெஸ் தேன் த லார்ஜர் சைட். ஸோ இது தப்பு. இது பாத்தீங்கன்னா இது 6 பெருசு, ஈக்குவலும் கூட. 6 பிளஸ் 6 வந்து உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் கொடுக்கும், விச் இஸ் கிரேட்டர் தேன் 7 சென்டிமீட்டர். அண்ட் 6 ஆர் ஈக்குவல். ஸோ இது கரெக்ட். ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டா நினைக்கிறேன். பட் டி எதுக்கும் செக் பண்ணிடுறேன். ஸோ டி ஆப்ஷன் செக் பண்ணிடுறேன். 4 பிளஸ் 4 வந்து 80 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், நாட் கிரேட்டர் தேன் 8 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஏன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இப்போ நான் இந்த கலர்லாம் மாத்திக்கிறேன். கலர் எல்லாத்தையுமே மாத்திக்கிறேன். அவ்வளோதான். ஸோ 10th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 11th கொஸ்டின் போகலாம். 11th கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சுருக்கிடுறேன். நான் மொத்தத்தையும் சுருக்கிடுறேன், சுருக்கி உரமா வச்சிடறேன். கரெக்டா இருக்கும். இப்போ இதை அழிச்சிடறேன் தேவையில்லாத. ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், அதை நான் இங்கே மேலே கொண்டு வர போறேன். இந்த ட்ரையாங்கிளை நான் மேலே அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், இங்கே வச்சிடுறேன். அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ இது இன்னுமே சுருக்கிடலாம். நீங்கள் இன்னும் குட்டியாக்கிடுறேன். அவ்வளோதான், ரொம்ப குட்டியாக்கிடுச்சு. ஓகே. ஸ்டடி த கிவன் ஃபிகர் அண்ட் ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா என்னென்ன, எதெல்லாம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், எதெல்லாம் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள், எதெல்லாம் ஸ்கேலின்னு, எது அக்யூட் ட்ரையாங்கிள்ஸ், எது அப்டியூஸ், எது ரைட் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஸோ நான் இதை ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன் இதெல்லாம். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் என்னது, பேசிக்கா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதுல ஒரே ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தான் இருக்கு ஆக்சுவலா, ஏபிசி. இதுவும் 4 சென்டிமீட்டர். இந்த என்டையர் பிசி லென்த் 4 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஸோ எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு 4 வரும். ஏசியும் 4 சென்டிமீட்டர். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவலேட்டரல். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்விலேட்டரல். ஈக்விலேட்டரல் லேட்டரல். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் தான். இப்போ 11th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் போலாமா, ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஸோ இது வேணா ஏன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ பார்ட். ஸோ 11th கொஸ்டின்ல ஏ பார்ட்டோட ஆன்சர் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவலேட்டர். வேற எந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் கிடையாது. ஸோ பி பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் ஐசோஸ்லெஸ் வரும். ஓகே. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதெல்லாம் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள், இந்த பெரிய ட்ரையாங்கிள் எதெல்லாம் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து ஐசோஸ்லெஸ் தான். ஸோ அதை எழுதிடலாம். ஸோ பி கொஸ்டினோட ஆன்சர் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி வரும். அப்புறம் இந்த ட்ரையாங்கிளும் வரும். இந்த ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிள் ஏஇஎஃப். ட்ரையாங்கிள் ஏஇஎஃப் ஐசோஸ்லெஸ் தான். ஏன்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். தீஸ் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கான்குரன்ஸ் தெரியணும். கான்குருவன்ஸ், அப்புறம் இல்லைனா அட்லீஸ்ட் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னா என்னன்னு தெரியணும். சிமிலாரிட்டி என்னன்னு தெரியணும். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சாதான் உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அப்படியே எடுத்துக்கோங்க நான் சொல்றத. அப்புறமா நம்ம
அடுத்த ஸ்டாண்டர்ட்ல தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி கமா ட்ரையாங்கிள் ஏஇஎஃப். ஏஇஎஃப் அதுக்கு ப்ரூஃப் ஆக்சுவலாக என்னால் சொல்ல தர முடியாது இப்போ, ஏன்னா இது ரெண்டும் தெரியணும். அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சமாச்சு தெரியணும் இது ரெண்டுத்துல, அல்ல அட்லீஸ்ட் பைத்தாகரஸ் தியரமா தெரியணும். பைத்தாகரஸ் தியரம் இது மூணுத்துல தெரிஞ்சாதான் உங்களால இதை ப்ரூவ் பண்ண முடியும். பைத்தாகரஸ் தியரம் இது மூணுத்துல ஏதாவது தெரியணும் உங்களுக்கு. ஸோ அதான் பேசிக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸ்கேலியன் ட்ரையாங்கிள்ஸ் எதெல்லாம்? ஸ்கேலியன் ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன பேசிக்கா? ஆல் சைட்ஸ் ஆர் நோ சைடு இஸ் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட், ஆல் சைட் லென்ஸ் ஆர் டிஃபரெண்ட் இன் ட்ரையாங்கிள். அந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் கூப்பிடுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எதுனா இந்த ஏஇபி இது ஒரு ட்ரையாங்கிள், ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். இது பார்த்தாலே ஸ்கேலிங் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஏசிஎஃப் இதுவும் ஒரு ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஏடிஇ இது ஒரு ஸ்கேலிங், ஏடிஎஃப் இதுவும் ஒரு ஸ்கேலிங். ஸோ இது நாலுமே ஸ்கேலிங் தான். ஏஇபி, ஏஎஃப்சி, ஏஇடி, ஏடிஇ, ஏடிஎஃப். ஸோ 4 ட்ரையாங்கிள் வந்து ஸ்கேலிங் வரும். ஸோ அது எழுதிடுறேன் கிளியரா. ட்ரையாங்கிள் ஏஇபி, ட்ரையாங்கிள் ஏஇபி, ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி, ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி, ட்ரையாங்கிள் ஏடிஇ, ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஎஃப் அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஎஃப். ஸோ இது நாலுமே ஸ்கேலிங்ல வரும். இது எல்லாமே ஸ்கேலிங் ட்ரையாங்கிள்ஸ்ல வரும். ஸ்கேலிங் ட்ரையாங்கிள்ஸ் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் போகலாம், அதாவது டி பார்ட்டு. அக்யூட் ட்ரையாங்கிள்ஸ்லாம் என்ன? அக்யூட் ட்ரையாங்கிள்ஸ் எதெல்லாம் வரும்? அக்யூட் ட்ரையாங்கிள்ஸ்னா ஆல் 3 angles ஆர் லெஸ் தேன் 90 degrees. அக்யூட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் வரும். இதில் ஃபோர்த் கொஸ்டின்ல இதெல்லாம் வரும், அதாவது டி பார்ட்ல இதெல்லாம் வரும். ஸோ இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர்ல கர்வ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே அக்யூட் ஆங்கிள்ஸ். ப்ளூ கலர்ல கர்வ் இருக்கிறதெல்லாம் அக்யூட் ஆங்கிள். இந்த எல்லோ கர்வ்லாம் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ப்ளூ கலர் கர்வ்லாம் வந்து அக்யூட் ஆங்கிள், அக்யூட். அப்புறம் எல்லோ கர்வ்லாம் அப்டியூஸ். இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா எல்லோ, இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அதுவும் பார்த்தாலே தெரியும், எல்லோ வந்து அப்டியூஸ் ஆங்கிள், அப்டியூஸ். ஸோ ப்ளூ வந்து அக்யூட். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ அது ஆப்வியஸா அக்யூட் ஆங்கிள் தான், அக்யூட் ட்ரையாங்கிள்ஸ்ல வந்துடும். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி அதுவும் அக்யூட் ஆங்கிள்ல வந்துடும், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்ல வந்துடும். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி. அதே மாதிரி இந்த 90 டிகிரி இந்த ரைட் ஆங்கிள் எதுவுமே வராது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் பேசிக், அது அக்யூட் ஆங்கிள் வராது. ஸோ அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிஇ வராது, ட்ரையாங்கிள் ஏடிஎஃப் வராது, ட்ரையாங்கிள் ஏடிபி வராது, ட்ரையாங்கிள் ஏடிசி வராது. ஸோ அது 4 ட்ரையாங்கிளுமே வராது. ஏடிஇ, ஏடிஎஃப், ஏடிபி, ஏடிசி இது 4மே வராது. ஸோ இது தவிர வேற என்னலாம் இருக்கு? வேற என்ன இருக்கு ஆக்சுவலா? ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் இது வரும், ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் வரும், ட்ரையாங்கிள் ஏஇசி வரும், ட்ரையாங்கிள் ஏஇசி, ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். ஜஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிளஸ் நீங்க இந்த ஆங்கிள் அப்சர்வ் பண்ணா கூட தெரியும், இந்த ப்ளூ ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள்லாம் வந்து உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த எல்லோ ஆங்கிள் வந்துருச்சுன்னா அப்டியூஸ் ஆங்கிள் வந்துடும். இல்ல 90 டிகிரி வந்தாலும் அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல போயிடும். ஸோ வெறும்னா ப்ளூ ஆங்கிள் இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் மட்டும் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் எதெல்லாம்னா ஏபிசி எஃப் இல்லைன்னா ஏஇசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஎஃப், ட்ரையாங்கிள் ஏஇசி, ஏபிஎஃப் அண்ட் ட்ரையாங்கிள் ஏஇசி, ஏஇசி. ஸோ இதெல்லாம் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்ல வந்துடும். ஸோ இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துங்க, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன? இந்த எல்லோ பார்ட் இருக்கணும், அதில் எல்லோ ஆங்கிள் இருந்ததுன்னா அது அப்டியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது ஏன் அக்யூட்னு சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கா இது 4, இதுவும் 4, இது 4னா இது 60 டிகிரிஸ், இது 60 டிகிரிஸ். ஸோ அதை நான் கிளியரா வேணா மார்க் பண்ணிக்கிறேன், வேற கலர்ல வேணா மார்க் பண்றேன். இந்த என்டையர் ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரிஸ், அதே மாதிரி ஆங்கிள் பியும் 60 டிகிரிஸ், ஆங்கிள் சியும் 60 டிகிரிஸ். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஈச் ப்ளூ ஆங்கிள் இஸ் ஆக்சுவலி லெஸ் தேன் 60 டிகிரி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஆங்கிள்லாம் இது எல்லாமே லெஸ் தேன் 60 டிகிரி. இன்ஃபேக்ட் அது 15 20 இருக்கும் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் எதுவும் இருக்காது. ஸோ அதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன வரும்? ஏஇபி வரும், ஏன்னா இந்த ஆங்கிள் அப்டியூஸ். அதே மாதிரி ஏஎஃப்சி வரும், ஏன்னா இந்த ஆங்கிள் அப்டியூஸ். ஏன் இந்த ஆங்கிள் அப்டியூஸ்? இப்போ ப்ளூ ஆங்கிள் அக்யூட்னா இந்த ஆங்கிள் அப்டியூஸா தான் இருந்தாங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அந்த லீனியர் பேர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். லீனியர் பேர் ரூல் அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், இங்க எழுதுறேன் வேணா. ஏஎஃப் ஆங்கிள் ஏஎஃப்டி பிளஸ் ஆங்கிள் ஏஎஃப்சி ஈக்குவல் டு 180. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஆங்கிள் ஏஎஃப்டி பிளஸ் ஆங்கிள் ஏஎஃப்சி ஈக்குவல் டு 180 லீனியர் பேர், இது ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஏன்னா லீனியர் பேர் ரூல் அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இது நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம், போன டேர்ம்ல பார்த்தோம் ஜாமெட்ரியில. ஸோ லீனியர் பேர் ரூல் அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆங்கிள் ஏஎஃப்டி வந்து அக்யூட் ஆங்கிள், அப்ப ஆங்கிள் ஏஎஃப்சி வந்து அப்டியூஸா இருந்தே ஆகும். இது அக்யூட்னா
இது வந்து அக்யூட் ஆங்கிள்னா இது டெஃபினட்டா அப்டியூஸா இருந்தே ஆகணும். ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள்னா உங்களுக்கு 180 வரவே வராது. ஸோ இது வந்து அப்டியூஸ். ஸோ அதில் தான் நான் சொல்ல வரேன். அதே ப்ரூஃப் தான் இதுக்கும் வரும். அதே ப்ரூஃப் தான் இங்கேயும் வரும். ஆங்கிள் ஏஇபி பிளஸ் ஆங்கிள் ஏஇடி வந்து உங்களுக்கு 180 வரும். ஆங்கிள் ஏஇடி வந்து அக்யூட்னு நான் சொல்லிட்டேன், இந்த ப்ளூ கவ் இருக்கிறதுனால. அதனால ஆங்கிள் ஏஇபி தான் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அதான் ப்ரூஃப். ஸோ இப்போ அழிச்சிடுறேன் அந்த ப்ரூஃபை, தேவையில்ல. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரூஃப் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இப்போ ஸ்கேலிங் அப்டியூஸ் ட்ரையாங்கிள்ஸ் எதெல்லாம் வரும்னா ஆங்கிள் ஏஇபி, ஆங்கிள் ஏஎஃப்சி, ட்ரையாங்கிள் ஏஇபி, ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி. ஆங்கிள் சொல்லிட்டேன். ட்ரையாங்கிள் ஏஇபி, ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி. கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஏபி, ஏஎஃப்சி கரெக்ட் தான். இப்போ ஃபைனலாக ரைட் ட்ரையாங்கிள்ஸ் 4 வரும். இந்த 90 டிகிரி இருக்கிற எல்லா ட்ரையாங்கிளுமே ரைட் ட்ரையாங்கிள் தான். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிஇ, ட்ரையாங்கிள் ஏடிஎஃப், ட்ரையாங்கிள் ஏடிபி, ட்ரையாங்கிள் ஏடிசி, இது 4மே வந்து ரைட் ட்ரையாங்கிள்ஸ்ல வந்துடும். ஸோ அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன். ட்ரையாங்கிள் ஏடிஇ, ட்ரையாங்கிள் ஏடிஎஃப், ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஎஃப், அப்புறம் என்ன வரும்? ட்ரையாங்கிள் ஏடிபி, ட்ரையாங்கிள் ஏடிசி, ட்ரையாங்கிள் ஏடிபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி, இது 4மே வந்து ரைட் ட்ரையாங்கிள்ஸ்ல வந்துடும். ரைட் ட்ரையாங்கிள்ஸ், அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம 11th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் வந்து. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 10th அண்ட் 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.